நேர்மறை ஜெபம். ஜெபங்களில் பல வகைகள் உண்டு. நமக்கு தேவையானவற்றை ஆண்டவரிடம் கேட்டு ஜெபிப்பது. சில நேரங்களில் நாம் மனச்சோர்வு உற்றிருந்தால், அந்த மனச்சோர்வுக்கு வேறு யாராவது காரணமாக இருந்திருந்தால், அவர்களை குறித்தும் நாம் ஜெபத்தில், ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கொடுமைகள் அவர்கள் செய்து விட்டார்கள், அவர்களை தண்டியும் என்று கேட்டும் கூட நாம் ஜெபிப்பது உண்டு. ஆனால் இன்றைய வாசகத்தை நாம் முதல் வாசகத்தை படித்து பார்க்கும் பொழுது, பேதுரு மற்றும் அனைத்து சீடர்களும் நமக்கு நேர்மறையான ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? பேதுருவும் யோவானும் நல்ல காரியம் செய்ததால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அத்தோடு சேர்த்து மிரட்டி அனுப்பப்பட்டார்கள். அப்பேற்பட்ட கொடுமைக்கு உள்ளாகி இருந்தும் கூட அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் பாருங்கள். முதலாவதாக அவர்கள் துணிவுக்காக ஜெபிக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு பயமுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தும் கூட நாங்கள் இனிமேலும் பயப்படாமல் இருந்து இறைவார்த்தை போதிக்க வேண்டும் என்று தங்கள் துணிவுக்காக ஜெபிக்கிறார்கள். இரண்டாவதாக நோயுற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஏனென்றால் நோயுற்றவரை குணப்படுத்தியதால் தான் அவர்களுக்கு துன்பமே வந்தது. ஆகவே இன்னும் தொடர்ந்து நோயாளிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். மூன்றாவதாக கடவுளின் மகிமைக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த நோயாளி நன்றாக ஆக்கப்பட்டதால் தான் கடவுளுக்கு மகிமை உண்டாகி பல பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். ஆகவே கடவுளுக்கு இன்னும் மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். இந்த மூன்று கருத்திலும் தங்களை பற்றி மிகவும் நேர்மறையாகவும் அல்லது மற்றவர்கள் பழிவாங்கப்படவும் வேண்டும் என்று ஜெபித்தார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. எல்லாமே மற்றவர்களுக்கான ஜெபமாகத்தான் இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதுவும் நேர்மறையான ஜெபமாகத்தான் இருந்தது என்று தெரிய வருகிறது. இதுதான் நேர்மறையான ஜெபம். ஒரு இடத்திலும் கூட அவர்கள் தங்களை துன்பத்திற்கு உள்ளாக்கியவர்களை கடவுள் பழிவாங்க வேண்டும் என்று ஜெபிக்கவே இல்லை. இந்த கருத்தை நாம் கற்றுக்கொண்டு நாமும் ஜெபிக்கும் பொழுது நல்ல கருத்துக்களை கடவுள் முன்பாக வைத்து ஜெபிப்போம். இந்த நேர்மறையான ஜெபத்தை கடவுள் நிச்சயம் கேட்பார்.